இப்போ கன்சீவே ஆகிறதுக்கு பிளான் பண்ணல சின்ன பொண்ணு காலேஜ் போகிற பொண்ணு ஒரு அன்மேரிட் கேர்ள் அவங்க என்ன பண்ணலாம்னா பீரியட்ஸ் அப்போ வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கலாம். ஸோ கருப்பு எள்ளு வந்து பீரியட்ஸ் அப்போ அவங்க எடுக்கும்போது நல்லா அந்த ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களுக்கு நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து கொடுக்கும். இதுவே வந்து கன்சீவ் ஆகணும்னு பிளான் பண்ணக்கூடிய ஒரு விமனாக இருந்தால் வெந்தயத்தை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் குட். உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணணும். நம்ம லைஃப் ஸ்டைல்னு திரும்ப சொல்கிறது சாப்பாடு பற்றி மட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸாவது வந்து நடக்கணும். எதுவும் வாக்கிங் வந்து பேசிக். ஜங்க் வந்து சாப்பிடலாம். இப்போ நீங்கள் ஜங்கே சாப்பிட மாட்டீங்களா டாக்டர்னா இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம்னா we eat all those things. But how frequently are you eating? ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதும் டெய்லி அதே சாப்பிட்றதும் மேக்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸு. ஆயுர்வேதால மெடிசின்ஸே இல்லாமல் பிசிஓடியை கியூர் பண்ண முடியுமா? இல்லை, ஆயுர்வேதாவில் மெடிசின்ஸே இல்லாமல் பிசிஓடியை க்யூர் பண்ண முடியாது. ஆயுர்வேதாவோட கான்செப்டே இன்டர்னல் மெடிசின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் தான். பட் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட்ரி சேஞ்சஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணும்போது பிசிஓடி வந்து க்யூர் ஆகுது. ரெகுலராக பீரியட்ஸே வராது அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஆயுர்வேதா வந்த பிறகு தே ஆர் ஹேவிங் ரெகுலர் பீரியட்ஸ். ஈவன் 20 இயர்ஸ் பிசிஓடி இருந்தவங்க கூட நம்ம கிட்ட வந்து மெடிசன் சாப்பிட்டு தே ஹவ் காட் அ குட் ரிசல்ட். தே ஹவ் காட் பிசிஓடி ரிவர்ஸ். சீட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. சீட்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலி வந்து நிறைய வெரைட்டிஸ் அண்ட் நிறைய வேரியன்ஸ் இதில் வந்து இருக்கு. சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ்லேருந்து சியா, ஃப்ளாக் சீட் வரைக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் வேரியன்ஸ். இதில் எந்தெந்த சீட்லாம் சாப்பிட்டா எஸ்பெஷலி பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது எல்லாருமே கன்சியூம் பண்ணலாமா? ஓகே, ஆக்சுவலி வந்து சீட் சைக்கிளிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சீட் சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளாக் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் we will take from day 1 to day 14 and from day 14 to day 28 we will be taking sunflower seeds and sesame seeds. ஸோ இதை வந்து ஒயிட் செஸ்மி சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு 2 to 3 சைக்கிள்ஸாவது ஃபாலோ பண்ணணும். நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து கொடுக்கும், நல்ல பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும். இப்போ கன்சீவே ஆகிறதுக்கு பிளான் பண்ணல சின்ன பொண்ணு காலேஜ் போகிற பொண்ணு ஒரு அன்மேரிட் கேர்ள் அவங்க என்ன பண்ணலாம்னா பீரியட்ஸ் அப்போ வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கலாம். ஸோ கருப்பு எள்ளு வந்து பீரியட்ஸ் அப்போ அவங்க எடுக்கும்போது நல்லா அந்த ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களுக்கு நல்ல ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஸோ கருப்பு உளுந்து வந்து அவங்க எடுத்துகிட்டு வரலாம். கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச், இட்ஸ் அ எக்ஸலண்ட் ஃபுட். ஆயுர்வேதில் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க கருப்பு உளுந்து வந்து எடுக்கிறது. ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எக்கு க்ரோத்துக்கு வந்து கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வெந்தயம் வந்து ஆஃப்டர் டே 14 வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அ கேர்ள் ஹூ இஸ் நாட் பிளானிங் டு கன்சீவ். ஸோ வெந்தயம் அவங்க எடுக்கும்போது நல்லா அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நல்லா ரெகுலரைஸ் ஆகும். இதுவே வந்து கன்சீவ் ஆகணும்னு பிளான் பண்ணக்கூடிய ஒரு விமனாக இருந்தால் வெந்தயத்தை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் குட். அவங்க என்ன பண்ணலாம்னா பேரிச்ச பழத்தை வந்து நெய்யில் ஊற வச்சு வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், விச் வில் ஹெல்ப் இன் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த சீட்ஸ் இந்த டேஸ்லேருந்து எடுக்கலாம்னு சொன்னீங்களா, ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாமா? 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன எல்லா சீட்ஸுமே இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கலாமா? எல்லா சீட்ஸும் 1 டீஸ்பூன் எடுத்தோன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ யூ கேன் டேக் லைக் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளாக் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் ரெண்டும் சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸும் செஸ்மி சீட்ஸும் ரெண்டும் சேர்த்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் அவங்க பாடி வெயிட் வந்து நிறைய இருக்காங்கன்னா they can additionally add a half spoon or even 1 spoon they can add. ஸோ இந்த கலர்ச்சிக்காய் பற்றி நிறைய பேர் இப்போ பாப்புலராக பேசிட்டு இருக்காங்க மேம். கலர்ச்சிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பிசிஓடி ரிவர்ஸ் ஆகுமா? ஆக்சுவலி கலர்ச்சிக்காய் வந்து நம்மளுக்கு புக்ஸ்லலாம் சித்தா புக்ஸ்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரெமெடி தான். பட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக சாப்பிட்றாங்க. ஸோ கலர்ச்சிக்காய் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா there is a proper way to take. நிறைய பேர் வந்து பவுடர் பண்ணிட்டு ஹனியில் வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலி எப்படி கலர்ச்சிக்காய் சாப்பிட்ணும்னா அந்த நட்டை வந்து பிரேக் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீடு தான் வந்து சாப்பிடணும். அதை வந்து
they have to take it with 4 pepper. நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து பனை வெல்லத்தோட மிக்ஸ் பண்ணி ஒரு மாத்திரை மாதிரி உருண்டை பண்ணிட்டு அதை வந்து வெறும் வயிற்றுல வந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி they can have it for 2 to 3 months they can have, and they should not plan to conceive during this time. ஸோ இது சாப்பிட்றதுனால நல்ல ரிசல்ட் வந்து இருக்கு. பட் நாட் ஃபார் விமன் who are having severe PCOD problem. ஒரு PCOS இருக்கு, ரொம்ப சிவியரான PCOD இருக்கு, ரொம்ப வெயிட் வந்து அதிகமா இருக்காங்க, பிளானிங் டு கன்சீவ் அப்படின்னா they should not waste their time trying to take this home remedy. அவங்க வந்து டைரக்டா they approach a doctor. ஸோ என்னோட லாஸ்ட் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் இருக்கு, அதோட இனிஷியல் ஸ்டேஜ்க்கான சிம்டம்ஸ்லாம் கோ த்ரூ பண்றாங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன, அவங்க செய்யக்கூடாத 3 விஷயங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பிசிஓடி வந்து ரிவர்சபிள் தான். பிசிஓடி இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியும். உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து பண்ணணும். நம்ம லைஃப் ஸ்டைல்னு திரும்ப திரும்ப சொல்கிறது சாப்பாடு பற்றி மட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸாவது வந்து நடக்கணும். எதுவும் வாக்கிங் வந்து பேசிக். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வெரி குட். யோகா பண்ணுறீங்க, பிராணாயாமா பண்ணுறீங்கன்னா வெரி குட். பட் வாக்கிங் இஸ் பேசிக். வாக்கிங்காவது கண்டிப்பாக வந்து பண்ணணும் 10,000 ஸ்டெப்ஸ். ஸோ நான் சொல்கிறது 10ன்றது வந்து லாஸ்ட். அதுக்கப்புறம்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ 10 o'clock to 6 o'clockன்ற அவங்களோட அந்த ஸ்லீப்பை வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து இருக்கணும். ஜங்க் வந்து சாப்பிடலாம். இப்போ நீங்கள் ஜங்கே சாப்பிட மாட்டீங்களா டாக்டர்னா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நம்மளும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம்னா வி ஈட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் யூ ஈட்டிங்? ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதும் டெய்லி அதே சாப்பிட்றதும் மேக்ஸ் அ சிக்னிஃபிகண்ட்